நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சபையிலே வைத்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திரு சமூகத்தினாலே நீரே ஆண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று கூறுகிறோம். ஆண்டவரே, பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா என்று கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே வேர் விட்டு வளரவும் உமக்குள்ளே ஊன்ற கட்டப்படவும் எங்களோருக்கு உதவித்தாரும். எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் நீரே ஆண்டவரே செம்மைப்படுத்தி நாங்கள் உமக்குள்ளே இன்னும் அதிகமாய் ஓங்கி வளர எங்களோருக்கு உதவித்தாரும். மீட்பெச்சரமாகிய இயேசு கிறிஸ்து வேண்டிய பரலோபிதாவே, ஆமென். முதலாவது பாடலாக பாடல் எண் 139 நாம் பாடுவோம். பாடல் எண் 139. கல்வனென்று என்னை கண்டும் அவர் நேசித்து நம்மை தேடி வந்த நல்ல தெய்வம், ஏழையாகிய நம்மை எளியோரை மீட்டு காத்த நல்ல தேவன், காக்கின்ற நல்ல தெய்வமாக நம்மோடு இருக்கிற ஆண்டவரை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஏழை என்னை மீட்டவர் நீரே, எளியோரை காப்பவர் நீரே. ஏழை என்னை மீட்டவர் நீரே, எளியோரை காப்பவர் நீரே, என் இதய தெய்வமே உம்மை எப்படி மறப்பேனோ. ஏழை என்னை மீட்டவர் நீரே, எளியோரை காப்பவர் நீரே, என் இதய தெய்வமே உம்மை எப்படி மறப்பேனோ. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. பாவியாக இருக்கையில் என்னை பாசத்தோடு தேடி வந்தீர், பாவமெல்லாம் கழுவிடவே உம் ஜீவன் தந்தீரே. பாவியாக இருக்கையில் என்னை பாசத்தோடு தேடி வந்தீர், பாவமெல்லாம் கழுவிடவே உம் ஜீவன் தந்தீரே. கல்வன் என்று என்னை கண்டீர், கண்ணும் என்று நேசிக்கின்றீர். கல்வன் என்று என்னை கண்டீர், கண்டும் என்னை நேசிக்கின்றீர். காலமெல்லாம் உந்தன் அன்பை நினைக்க வைத்தீர், காலமெல்லாம் உந்தன் அன்பை நினைக்க வைத்தீர். வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. என் வாழ்க்கை படகின் மேலே அலை வந்து மோதின போது, கடல் மீது நடந்து வந்த கர்த்தர் நீர்தானே. என் வாழ்க்கை படகின் மேலே அலை வந்து மோதின போது, கடல் மீது நடந்து வந்த கர்த்தர் நீர்தானே. அலைகளையும் அடக்கினீரே, புயல் காற்றை அமர்த்தினீரே. அலைகளையும் அதட்டினீரே, புயல் காற்றை அமர்த்தினீரே. கரம் பிடித்து எந்தன் வாழ்வை உயரத்தில் நிறுத்தினீரே. கரம் பிடித்து எந்தன் வாழ்வை உயரத்தில் நிறுத்தினீரே. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. ஏழை என்னை மீட்டவர் நீரே, எளியோரை காப்பவர் நீரே, என் இதய தெய்வமே உம்மை எப்படி மறப்பேனோ. ஏழை என்னை மீட்டவர் நீரே, எளியோரை காப்பவர் நீரே, என் இதய தெய்வமே உம்மை எப்படி மறப்பேனோ. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை, புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. வாழ்த்திடுவேன் வல்லவரை, வணங்கிடுவேன் நல்லவரை, போற்றிடுவேன் புண்ணியரை,
புகழ்ந்திடுவேன் பரிசுத்தரை. அல்லேலூயா. நாம் இரண்டாவதாக பாடலின் 709 பாடுவோம். பாடலின் 709. இயேசுவின் மார்பில் சாய்வதை அனைவரும் பொதுவாக விரும்புகிற ஒரு காரியம். ஆனால் அவரை நமது தலைவனாக கொண்டு அப்படி சாய்ந்திருப்பது தான் ஒரு சரியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். அப்படிப்பட்ட ஆண்டவரை தலைவனாக கொண்ட நாம் அவருடைய அன்பிலும் அவரில் மகிழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா.
நாம் கடைசியாக பாடல் எண் 490 நாம் பாடுவோம். பாடல் எண் 490. ஆண்டவருக்கு எழுதுகிற அவருக்கு ஒரு காதல் கடிதம் போல் ஆண்டவர் அப்படிப்பட்ட அர்ப்பணத்தோடு ஒரு பாடக்கூடிய ஒரு பாடல். நீரின்றி எனக்கு வாழ்வே இல்லை என்பதை உண்மையாக உணர்ந்தவர்களாக இந்த பாடலின் வரியில் ஒவ்வொன்றையும் உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 நாவுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா,
உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நம் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் உண்மை உள்ளவராக நம்மளோடு எப்பொழுதும் இருக்கிற நம்முடைய நல்ல ஆண்டவர், அவரை தலைவனாக கொண்டிருப்பது நமக்கு பாக்கியம். ஏன்னா அவர் நடத்துகிற பாதை எல்லாமே செம்மையான பாதைகளாக மட்டும்தான் இருக்கும். அது நம்முடைய பார்வைக்கு வேறு மாதிரி இருந்தாலுமே கூட அது தேவன் நமக்கு திட்டம் தீட்டி நம்ம வாழ்க்கையில் அன்போடு நடத்துகிற ஒரு பாதையாக இருக்கிறபடியால் அது எல்லாமே அதுக்கு பின்னாடி நன்மைகள் மட்டும்தான் கொட்டி இருக்குது. அப்படிப்பட்ட நன்மை மாத்திரமே செய்ய அறிந்த நல்லவர் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய சர்வ வல்லவராக நம்மளோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவரை இறைத்து நாளத்திலிருந்து அவர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்க அவரை எல்லோரும் இறைத்து நாளத்திலிருந்து துதித்து அவரை மகிமைப்படுத்த. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிற நம்முடைய கிருபைக்காக நன்றி. அற்புதங்களை கால செய்கிற நம்முடைய கிருபைக்காக நன்றி. சர்வ வல்லவராக எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீங்களே அதற்காக நன்றி 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 என்று துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நடத்துகிற பாதை ஒன்றுமே ஆண்டவரே எங்களுக்கு எந்த காரியங்களையும் தீங்கு விளைவிக்கிறது இல்லைப்பா. அது எல்லாமே எங்களுக்கு செவ்வையான எங்களுக்கு ஆண்டவரே நீர் அன்பின் நிமித்தம் எங்களுக்கென்று நடத்துகிற எல்லா பாதைக்காகவும் நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எல்லா முறுமுறுப்புகளையும் அகற்றி போட்டு அப்பா இருபத்தி நாளுக்குலேருந்து உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் எங்கள் நன்மைக்கென்றே நடத்துகிற நல்ல தகப்பனா எங்களோடு இருக்கிறீங்களே நன்றி நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல தகப்பனா எங்களோடு இருக்கிறீங்களே அதற்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் வாக்கு பண்ணினவர் எங்களுக்கு மாறாத தேவனாக எங்களோடு எப்பொழுதும் இருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர், முடிவு புரிந்தும் எங்களை நடத்துவீர் என்று சொல்லியிருக்கிற உடைய வாக்கிற்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்பட்டவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி எங்கள் சங்கீதம் 128 எங்களுக்கு கொடுத்த உடைய வாக்குகளுக்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிற நம்முடைய கிருபைக்காக நன்றி. நீர் எப்பொழுதும் ஆண்டவரே மாறாதவராக இருக்கிற நம்முடைய கிருபைக்காக நன்றி. உடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பாகவே எங்களுக்காகவே இருக்கிறதே அதற்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ். எங்கள் வாழ்க்கையில் நீதி செய்யும்படியாய் அப்பா வெற்றியை காணும்படியான ஒரு ஜனங்களாக எங்களை மாற்றி நம்முடைய கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ, பிரைஸ் யூ லார்ட் ஃபாதர். தேங்க்யூ. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நாம் ஒரு 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவர் துதியிலையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய ஆளுகையிலே நாம் இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற எல்லா பகுதிகளையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நடத்துகிறார். அதுபோன்று அவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்து அவர் நடத்தி வருகிற நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் தேவன் அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவும் சகலமும் அவருடைய ஆளுகைக்கு கீழாகவும் தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி வருவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் நடத்துகிற அவருடைய பகுதியிலே சில வேளைகளிலே
தேவன் சில காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு எதிர்மறையான சில பகுதிகளுக்குள்ளாக நடத்தி செல்வதை நாம் பார்க்க முடியும். நாம் யோபுவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை முழுவதுமாக எப்போதும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி தன்னுடைய காரியங்களை எல்லாம் சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக தன்னை ஒரு சுத்தமானாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். ஆண்டவர் கூட அடிக்கடி அவரை குறித்து இவன் என் தாசன் என்று அவர் சாட்சி சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதித்து சில காரியங்கள், சில துன்பங்கள், நெருக்கங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வரும்போது அதை சில கிறிஸ்தவர்கள் போன்றவர்கள் அது வேறு ஒரு ரூபத்திலே அதை பேசியதை நாம் யோபுவினுடைய புத்தகத்திலே பார்க்க முடியும். அவரிடத்திலே இருந்த சில நண்பர்கள் எலிப்பாஸ், சோப்பார் என்பவர்களெல்லாம் தேவன் அப்படி அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்த காரியத்தை அவர்கள் வேறொரு விதத்திலே அதை யோபுக்கு நேராகவே அவரை குற்றம் சாட்டுகிற ஒரு இடத்திலே அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடியும். நாம் யோபு 22வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே எலிப்பாஸ் யோபுனுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை குறித்து சில குற்றச்சாட்டுகளை அவரிடத்திலே சொல்லுவார். யோபுவை குறித்து உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ, முகாந்திரமில்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பலவானுக்கே தேசத்தில் இடமுண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது என்று, ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது என்று யோபுனுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சிகளை இவர்கள் வேறேதோ ஒரு காரியத்தை வைத்து தொடர்புபடுத்தி இவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் ஏதோ நீர் இப்படியெல்லாம் செய்யவில்லை, நீர் இதை அங்கே பண்ணவில்லை, அதனால்தான் இப்படியெல்லாம் நடந்தது என்று ஒரு குற்றம் சாட்டுகிற ஒரு இடத்திலே அவர்கள் நிற்பதை நாம் பார்க்க முடியும். இதுபோன்று இந்த கிறிஸ்தவ உலகத்திலே துன்பம் என்ற ஒரு பகுதியை இதுபோன்று ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு தவறான ஒரு குற்றம் சாட்டுகிற ஒரு இடத்திலே ஒரு பேசுகிற ஒரு மாந்தர்களை நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியும். ஆனால் யோபுவோ அவர் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களையும் அவர் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். தேவனே அவரை குறித்து இவன் என் தாசன் என்று சாட்சி சொன்ன ஒரு மெய்யான ஒரு தேவனுக்கு முன்பாக வாழ்ந்த அவர். அப்படிப்பட்ட அந்த யோபு இந்த காரியங்களை, இது போன்ற குற்றச்சாட்டுகளை தன்னுடைய நண்பர்கள் அவர்கள் முகாந்திரம் இல்லாமல் என்ன என்றே தெரியாமல் அவர்கள் பேசின காரியத்தை குறித்து அவர் கேள்விப்பட்ட போது அதற்கு பிரதித்திரமாக சில காரியங்களை அவர் சொல்வதை நாம் 23வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அதிலே குறிப்பாக அவர் அந்த 10வது வசனத்திலே, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று, தேவன் அதை என்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் நான் எப்படி செல்லுகிறேன் என்பதை அவர் அறிவார் என்று அதிலே சொல்லுகிறார். இதை ஆங்கிலத்திலே ஒரு டிரான்ஸ்லேஷன்லே காட் நோஸ் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் மை லைஃப், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் என்று இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களையும், என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார் என்பதை யோபு நன்றாக அறிந்திருந்தார். அப்படி அறிந்ததற்கு காரணம் என்னவென்றால், தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சிறு சிறு பகுதிகளையும் தன்னுடைய சிறு சிறு குறைகளையும் அவர் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி தன்னை கழுவி சுத்திகரித்து அவர் தேவனுக்கு முன்பாக இவன் என் தாசன் என்ற ஒரு சாட்சியை பெற்ற ஒரு மெய்யான ஒரு இடத்திலே அவர் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்பது இதுபோன்று சுற்றி நிற்கிறவர்கள் சூழ்நிலையை பார்த்து முகாந்திரம் இல்லாமல் அவர்கள் அம்பு எறிவது போல் அவர்கள் குற்றம் சாட்டுகிற சில காரியங்கள் என்று வரும்போது அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை மீண்டும் நிறுத்தி பார்த்து அவர் தேவனுக்கு முன்பாக உள்ள அந்த பகுதியிலே விசுவாசத்தோடு அவர் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதில்லை. அவர் யோபுனுடைய அநேக வாசகங்களை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த பகுதியை அவர் ஒரு ஆணித்தரமாய் அவர் கொண்டிருந்ததனால் தேவன் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று எந்த தன்னுடைய இழப்பினுடைய மத்தியிலேயும் அவர் தைரியமாய் சாட்சி சொல்வதை நாம் பார்க்க முடியும்.
தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் இதற்கு பின்பாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய சிறு சிறு பகுதிகளை கூட நாம் தேவனுக்கு மறைவாக இல்லாமல் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் கொண்டு சென்று அவருக்கு முன்பாக கழுவி சுத்திகரித்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் வாழும்போது இந்த யோபு பெற்ற அதே பாக்கியத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். சுற்றி இருக்கிறவர்கள் அதை வேறு விதமாய் பேசுகிற ஒரு இடமாக இருந்தாலும் நாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் God knows every detail of what is happening in my life என்ற ஒரு விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்க வல்லவர்களாக மாறுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து செல்ல முடியும். எனவே அதுபோன்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோபு ஒரு முறை சொல்லும்போது, அவர் என்னை கொண்டு போட்டால் கூட நான் அவர் மீது நான் பற்றுதலாக இருப்பேன், அவர் மீது கொண்ட அந்த விசுவாசத்தில் நான் உறுதியாக இருப்பேன் என்று அவர் அறிக்கை செய்வார். அதுபோன்ற ஒரு மேலான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த எலிபாஸ் என்ற அந்த நண்பர் அவருடைய வாழ்க்கையிலே மெய்யாய் என்ன நடந்தது என்று தெரியாமல் அவர் குற்றம் சாட்டுகிற ஒரு பகுதியை குறித்து நாம் பார்த்தோம். அதுபோன்ற ஒரு பகுதியை நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் கூட நாம் பார்க்க முடியும். ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனத்திலே தேவன் நமக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதை நாம் 4 வசனத்திலே பார்க்கும்போது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் தான் இயேசு அவர் சுமந்தார். ஆனால் அப்படி சுமந்த அந்த பகுதியை வெளிப்படையாய் பார்த்த நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அவர் குற்றம் செய்யவில்லை, குற்றமில்லாத ஒரு மாசற்ற ஆட்டுக்குட்டியாக நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து நமக்காக அவர் பாடு அனுபவித்ததை குறித்து பார்க்கும்போது வெளிப்படையாய் பார்த்த அந்த எலிப்பாசை போன்ற நபர்கள் சொல்லுகிற பகுதியை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்படுகிறார், அவர் சிறுமைப்பட்டவர் என்று வெளிப்படையாய் சொல்லுகிற ஒரு பகுதியை போன்று அங்கே இருந்ததை நாம் பார்க்க முடியும். எனவே இது போன்ற கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் இது போன்ற துன்பம் என்ற ஒரு இடத்திலே தேவன் நம்மை நடத்தி செல்லுகிற அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் அதற்குள்ளாக செல்லுகிற ஒரு இடம் என்று வரும்போது அதிலே இது போன்று நாம் சரியாய் அதை பகுத்தறிகிற ஒரு இடத்திலே நாம் இருக்க வேண்டியது மிக முக்கியம். அப்படி இல்லாத பட்சத்திலே இது போன்ற ஒரு இடத்திலே இந்த பகுதியிலே நாம் படிக்கிறது போல இதெல்லாம் இப்படி செய்ததினால் தான் வந்தது, இதெல்லாம் இப்படி நடந்ததினால் தான் வந்தது என்று அந்த எலிப்பாஸ் என்ற நண்பர்களை போன்று சிலர் சொல்லுகிற ஒரு பகுதி என்பது மெய்யான ஒரு விசுவாசத்திலிருந்து தேவன் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்ற அந்த மெய்யான ஒரு சாட்சியை நாம் சொல்லுகிற ஒரு இடத்திலிருந்து நம்மை வழிவிலக செய்கிற ஒரு இடத்துக்கு நேராக சென்றுவிடும். எனவே நாம் மிக கவனமுள்ளவர்களாக இருந்து நாம் எப்போதும் இது போன்ற ஒரு மெய்யான தேவனை குறித்த அறிவுள்ளவர்களாக, தேவனை ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் பார்க்கிறவர்களாக மாறும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுபோன்றே நாமும் இந்த எலிப்பாசை போன்று ஒரு இடத்திலே பிறருடைய வாழ்க்கையை குறித்து சில காரியங்களை அவசரமாய் ஏதாவது பேசுகிற ஒரு இடத்துக்கு நேராக செல்லக்கூடாத ஒரு பகுதிக்கு நேராகவும் நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மிகுந்த ஒரு பக்தியுள்ள ஒரு மனிதருடைய வாழ்க்கையை குறித்து ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் நடப்பதை குறித்து உடனடியாக இதுதான் என்று அந்த எலிப்பாஸ் சொன்னது போல் நாமும் ஒருபோதும் சொல்லிவிடாதிருக்கும்படியாக நாம் எச்சரிக்கப்படுகிறோம். எனவே நாம் தேவனை குறித்த ஒரு சரியான அறிவுள்ளவர்களாக, நாம் பகுத்தறிகிறவர்களாக, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். he knows what is every detail of my life, what is happening in my life என்பதை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் தேவனை கண்டு ருசிக்கிறவர்களாக, தேவனுடைய கரத்தை பார்க்கிறவர்களாக, இது எல்லாவற்றுக்கு பின்பாகவும் தேவன்தான் இருக்கிறார் என்பதை நாம் மெய்யாகவே கண்டு விசுவாசிக்கிறவர்களாகவே வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் புதிய ஏற்பாட்டிலே இந்த பகுதியை குறித்து நாம் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்திலே 21 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 19 வசனத்திலே நாம் படிக்கும்போது
நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களை குறித்து தேவன் அறிந்து வைத்திருக்கிறார் என்று யோபு சொன்னதற்கு ஒப்பாகவே இங்கே நாம் படிக்கிற ஒரு பகுதி என்னவென்றால் 18வது வசனத்திலே உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நம்முடைய உடம்பிலேயே இருக்கிற மிக மெல்லிய மிக ஒரு சாதாரண ஒரு லைட் வெயிட்டான ஒரு பகுதி என்பது நம்முடைய தலைமயிர். அப்படிப்பட்ட தலைமயிரிலே ஒன்று கூட அழியாது என்று, ஒன்று கூட அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது என்று நாம் மத்தேயுவிலே படிக்கும்போது நம்முடைய தலையின் மயிர் எல்லாவற்றையும் தேவன் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு சிறு சிறு பகுதிகள் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் அக்கறை கொண்டவராக, ஒவ்வொன்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் என்பதுதான் நாம் பெற்றிருக்கிற ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. அதை இங்கே சொல்லும்போது, இயேசு சொல்லும்போது 16வது வசனத்திலே தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற சில துன்பங்களை குறித்து அங்கே சொல்லுகிறார். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று அங்கே இயேசு அவர் சொல்லுகிறார். அதை இந்த பெற்றோராலும் சுற்றி இருக்கிற சகோதரர்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவதும், அவர்களால் இங்கே உங்களில் சிலரை கொலை செய்வார்கள் என்று சொல்வதென்பது நாம் போன வாரத்திலே கூட தியானித்தது போன்று ஒரு குற்றம் சாட்டுகிற ஒரு பகுதி என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஒரு பகுதியை கொலை செய்கிற ஒரு பகுதிக்கு நேராக ஒரு சமமான ஒரு இடம். அதுபோன்று இந்த எலிப்பாஸ் போன்ற நண்பர்களோ, அதுபோன்று சூழ இருக்கிற சில சிநேகிதரோ, நம்முடைய சகோதரரோ, என்று பந்து ஜனங்களோ என்று சுற்றி இருக்கிறவர்கள் என்னுடைய நாமத்தினாலே, நான் தேவனுக்கென்று நிற்கிற ஒரு பகுதியினுடைய ஒரு காரியத்தினாலே நம்மை பகைத்து, இதுபோன்று அந்த நண்பர்கள் அவர்கள் சொன்னது போல சில ஆக்கினைக்குரிய சில காரியங்களை சொல்வதோ, அல்லது பகைமைக்குரிய சில பகுதிகளை அல்லது வெறுப்புக்குரிய சில காரியங்களை அவர்கள் சூழ நமக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு இடத்துக்கு நேராக நாம் செல்லக்கூடும் என்று தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் சொல்லுகிறார். அது தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் வாழ்கிறதனுடைய ஒரு பகுதியாய் அவர் சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு டீட்டெயிலையும் ஒவ்வொரு பகுதியையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்படி அதை இன்னும் இந்த புதிய ஏற்பாட்டிலே அவர் சொல்லும்போது நம்முடைய தலைமயிரிலே ஒன்றாகிலும் அது அழியாது, ஒன்றாகிலும் கீழே விழாது, எல்லாவற்றையும் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார் என்ற ஒரு மேலான ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய சபையிலே சில 2019ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வுகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். சபையை துன்புறுத்தி சில நம்முடைய மூத்த சகோதரரை எத்தனையோ காரியங்களை குறித்து அவர்கள் சில மூத்த சகோதரர்கள் அவர்கள் செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் 2019 ஆண்டு சபைக்குள்ளாக எத்தனையோ நம்முடைய மூத்த சகோதரரை அவர் சபையினுடைய காரியங்களுக்கு நிமித்தம் தேவனுக்காக அவர்கள் ஸ்டாண்டப் பண்ணது நிமித்தம் எத்தனையோ அவதூறுகளை சில மூத்த சகோதரர்கள் பேசினதை நாம் பார்த்திருப்போம். அவர்களை குறித்து தவறான காரியங்களை, அவதூறுகளை பரப்புவது போன்ற எத்தனையோ பகுதிகளை அவர்கள் செய்ய தொடங்கினதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக அந்த 2019 அக்டோபர் நவம்பர் அந்த காலங்களிலே அவர்கள் உச்சகட்டமாய் பல பகுதிகளை செய்ததை நாம் பார்த்திருக்க முடியும். ஆனால் அந்த நாட்களிலே நம்முடைய மூத்த சகோதரர் நம்முடைய சபையிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்த வசனங்களை தேவன் அவர்களிடத்திலே பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களிடத்திலே தேவன் அவர்களை வழிநடத்தின காரியங்களை அவர்கள் ஏற்கனவே சபையிலே சொல்லியிருக்கிறார். நானும் அவர்களுடைய வேதத்திலே அவர்கள் அதை குறிப்பிட்டு அந்த நாளை குறிப்பிட்டு அவர்கள் எழுதியிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதுபோன்று தேவனுடைய சபையை பாதுகாப்பதற்காக தேவனுடைய காரியத்து நிமித்தம் அவர்கள் நின்றது நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட எத்தனையோ இடுக்கண்கள் அவர்கள் இந்த 16வது வசனத்திலே பார்க்கிறது போல பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் என்று அப்படி சூழ எத்தனையோ பகுதிகள் அவர்களை நெருக்கி வந்ததை நாம் பார்த்திருப்போம். ஆனால் அதன் மத்தியிலேயும் தேவன் இது போன்ற ஒரு வார்த்தையை கொடுத்து, ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்து அந்த சூழ்நிலையிலேயும் உறுதியாய் நிற்கும்படியாக உதவி செய்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து ஒன்றும் சேதப்படுத்தாமல் நம்முடைய சபையை யாதொன்றும் சேதப்படுத்தாமல் தேவன் வழிநடத்தி வந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இது போன்ற நல்ல
ஒரு சாட்சியை, ஒரு நல்ல முன்னோடியான சாட்சியை தேவன் கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை நாமும் பெற்று வாழும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுபோன்று நாம் தேவனுடைய காரியத்தை நிமித்தம் சில நெருக்கங்களோ சில சூழ்நிலைகளோ நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நாம் அதற்குறித்து கலங்குகிறவர்களாகவோ, அங்கே நம்முடைய சுயத்தை குறித்து, சுயத்தின் காரியங்களை உள்ளே கொண்டு வந்து முறுமுறுப்புக்கோ, நம்முடைய சுயத்தின் மாம்சீகமான சில பேச்சுகளுக்கோ நாம் இடம் கொடுக்காமல், முழுவதுமாய் இந்த வசனத்திலே தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு டீட்டெயிலையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது என்று தேவன் சொல்லியிருக்கிறது போல, அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை நாமும் தேவனுக்காக நிற்கும்போது நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அது போன்ற ஒரு வாழ்க்கையை சுதந்திரித்து வாழும்படியாகவே நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த யோபு சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார் என நாம் படிக்கிறது போல, நம்முடைய துன்ப நேரமோ நெருக்கத்தின் நேரமோ என்று வரும்போது நாம் உறுதியாய் தேவனை அறிந்தவர்களாய், தேவன் எல்லாவற்றுக்கும் பின்பாக இருக்கிறார் என்ற அந்த தேவனை குறித்த அந்த சரியான அறிவு கொண்டவர்களாய் நாம் வாழும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் வாழும்போது நாமும் இது போன்ற யோபு சொன்னது போன்று நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். He knows every detail of what is happening in my life என்பது நம்முடைய வாழ்க்கையிலையும் நாமும் அறிக்கை செய்து தேவனை நாம் உயர்த்தி பிடிக்கிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையிலே யாதொன்றும் சேதப்படுத்த முடியாமல் நாம் தேவனுக்காக நாம் முன்னேறி செல்லுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை அழைத்திருக்கிறார். அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நாம் தேவன் நம் எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். தேவன் கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்றைக்குமே என் லைஃப்பில் ஏதாவது ஒரு காரியம், ஒரு சூழ்நிலைகள் ஏதோ நடக்கும்போது அது வந்து உடனே நான் ஒரு சூழ்நிலைக்குள்ளார போயிட்டு இருக்கும்போது நான் நிதானித்து ஒன்று யோசிக்கணும்னு நினைக்கிற ஒரு காரியம் என்னென்னா, நான் நன்மை செய்த நிமித்தம் ஒரு தீமை எனக்கு நேரிடும் பொழுது, நான் நன்மை செய்தது நிமித்தம் இந்த தீமை நான் நன்மை செய்து எனக்கு தீமை வந்துருச்சா, இல்லை நான் தீமை செஞ்சு இந்த தீமையை அனுபவிக்கிறேனா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்ப்பேன். அதில் நான் தீமை செய்து தீமை அனுபவித்திருக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு நான் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்றாடி நான் மனம் திரும்பி அதை சரி செய்து கொண்டு அந்த காரியத்தை ஆண்டவரை டீல் பண்ணி அதிலிருந்து இறக்கமாக தூக்கி எடுக்கிற ஒரு காரியம் உண்டு. ஆனால் இது நான் நன்மை செய்து நான் ஒரு தீமை அனுபவிக்கிற ஒரு பங்கில் இருக்கிறேன் அப்படின்னா பைபிளில் இட் இஸ் கமெண்டபிள்னு போட்டிருக்கு. அது வந்து கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையும் செய்து நான் ஒரு தீமை வருதுன்னா அது ஆண்டவர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே வராது. அப்படி வரும்போது அது கர்த்தருடைய பார்வையில் வந்து அது ஒரு நல்லது அப்படின்னு தான் போட்டிருக்கு. உலக பிரகாரமாக என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பயங்கர துன்பங்களும் கஷ்டங்களும் சூழ்ந்து வந்துருச்சுன்னா உடனே கடவுள் என்னை கைவிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற ஒரு பங்கு. இது உண்மையான கடவுளை அறிந்து கடவுளை நெருங்கி வாழ்ந்து அவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன், அவன் வாழ்க்கையில் ஒரு தீமை என்று ஒன்று வரும் பொழுது அவன் நன்மை செய்து தீமை வரும், நன்மை செய்தது நிமித்தமும் சில சமயம் தீமை வரும், சில சமயம் நான் எதுவுமே செய்யலை, ஒரு முகாந்திரமே இல்லாமல் எனக்கு தீமை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை நான் கடந்து செல்லும் பொழுது உண்மையிலே நான் வந்து சந்தோஷிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்குன்னு வச்சுருக்கிறார். அதுதான் வந்து நம்ம மத்தேயிலே நம்ம சுவிசேஷத்தில் படிக்கிறோம். அதாவது நீங்கள் உங்களை வந்து ரிவைல் பண்ணுறவங்க, உங்களை வந்து பெர்சிக்யூட் பண்ணுறவங்க, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம துன்பம், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பிறர் நிமித்தம் நமக்கு துன்பங்கள் வரும் பொழுது நீங்கள் பி எக்ஸீடிங்லி ஜாயின் இருக்குது, மிகுந்த சந்தோஷம் உள்ளவராக இருங்க, களி கூறுங்கள்னு இருக்குது, உங்களுக்கு பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வரும் பொழுது அதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம லைஃப்லங்கிறத எப்பயும் யோசித்து ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்குள்ளே என்னை கடந்து செல்ல அவர் என்னை நம்பி இந்த சூழ்நிலை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் நடப்பதற்கு பலனையும் கிருபையும் அவர் எனக்கு தருவார், என் கூட இருப்பார். அப்படின்ற ஒரு விசுவாசம் எல்லா சூழ்நிலையும் நமக்கு இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு செக் இன் பண்ணணும்னா நான் யோசிக்கிறேன், என்னுடைய பங்கில் எப்பயுமே யோசிக்கிறது, நான் நன்மை செய்தது நிமித்தம் இந்த தீமை வந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லை முகாந்திரமே இல்லாமல் எனக்கு இந்த தீமை நேரிட்டால் அது சந்தோஷம், இல்லை என்னுடைய அப்படி இது ரெண்டு பகுதியில் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தீமைக்குள்ளே நான் போகும் பொழுது குறைகள் இருக்கலாம். நான் வாழ்க்கையில் பெர்ஃபெக்டான மனிதன் கிடையாது. ஏன்னா ஈஸியாக ஒரு கிறிஸ்தவர் இன்னொரு கிறிஸ்தவரை எப்படி சொல்ல முடியும்னா குறைகளை சுட்டி காண்பித்து கொண்டே இருக்க முடியும். அப்படி காமிக்கிறவங்க எப்படின்னா நம்ம எல்லா குறைகளையும் சுட்டி காமிச்சு இந்த குறைகள் நிமித்தம் தான் இப்படி, இந்த குறைகள் நிமித்தம் தான் இப்படின்னு கிடையாது. என்னுடைய குறைகள் இருந்தும் என்னை ஏற்றுக்கொண்ட என்னுடைய ஆண்டவர் என் பாவங்களை கழுவி
இன்னும் என்னை நிறைவாய் மாற்றிக்கொண்டே வருகிறார். தேர் இஸ் இட் அன்ஃபினிஷ்டு ஒர்க். என் வாழ்க்கையில் ஆண்டவர் முடிக்காத சில காரியங்கள் இருக்குது, இன்னும் என்னை மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் நான் அவரையே சார்ந்து, நான் போன வாரம் தியானித்தது மாதிரி மகிமை மேல் மகிமை, அவரையே நான் பார்த்து பார்த்து உங்களை போல் இன்னும் மாறணும் ஆண்டவரே, இன்னும் எவ்வளவோ குறை இருக்கேன், நான் இன்னும் மாறணும் அப்படின்ற அந்த ஒரு லைஃப்பில் தான் இருக்கிறோன்ற பட்சத்தில் நம்ம இடத்துல குறைகள் இருந்தாலுமே கூட, அந்த குறைகள் இருந்துச்சுன்னா அந்த குறைகள் நிமித்தம் நம்ம அதன் குறைகளை நம்ம கழுவிக்கொண்டே அதை நிறைவாய் மாற்றிக்கொண்டே வரக்கூடிய நல்ல தகப்பனை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அதை மறந்துடாமல் என்றைக்குமே பிசாசு இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் சொல்லி வேதம் சொல்லுது. அவன் இரவும் பகலும் அவனை குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருப்பான். உனக்கு குற்றம் சொல்கிறது அவனுக்கு அதுதான் பொழப்பு, அதுதான் அவன் செய்ய முடியும். தேவனை சார்ந்து இருக்கிற விசுவாசிகளுக்கு அவன் சொல்கிறது எல்லாமே இரவும் பகலும் குற்றம் சாட்டி நம்முடைய சோர்வுடைய செய்து பாவத்துக்குள்ளாக தள்ளுறது தான் அவனுடைய பங்கு. ஆனால் அதை எப்படி ஜெயித்தார்கள்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம். அவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அதை மேற்கொண்டார்கள்னு சொல்லி இருக்கிறது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனை அறிகிற அறிவில் நிலைத்திருக்க வேண்டியது நம்மளுடைய பங்கு. தேவனை அதிகமாக அறிய விடுதலை ஆகிட்டே போவோம். ஓ, இப்படி தான் ஆண்டவரா, நான் இவ்வளவு நாள் கடவுளுக்கு மேலே நான் ஒரு கொம்பு வரைஞ்சி வச்சுருந்தேனே, கடவுள் மேலே ஒரு நாக்கு வெளியே தொங்குறது போல் ஒரு கோபமான ஒரு கடவுளை போல் நான் நினச்சிருந்தேனே, ஆனால் கடவுள் எவ்வளோ அன்புள்ளவர் அப்படின்னு அறிகிறோம்ல. அந்த அறிவு ஒரு விதத்தில் கடவுளை பயங்கரமான கடினமான ஒரு பங்கை போல காட்டுகிறது ஒரு பங்கு. இன்னொரு பங்கு கடவுள் நீ என்ன செய்தாலும் உன்னை எதுவுமே செய்ய மாட்டார், நீ எப்படினாலும் வாழ்ந்துக்கோன்னு சொல்கிறது, அது இன்னொரு வஞ்சனை. அந்த வஞ்சனைக்குள்ளார இன்றைக்கி இருக்கிற டாபிக் அது இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை என்றைக்குமே ஆண்டவரை அறிஞ்சு வாழ்கிற கர்த்தர் எனக்கென்று இருக்கும்பொழுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராக இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறோமா, நான் கர்த்தர் கூடயே இருக்கிறோமா, இந்த புல்பிட்டில் இருக்கிறது மாதிரி எழுதியிருக்கிற மாதிரி காட் வித் அஸ், கர்த்தர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறார், நானும் அவரோடு எப்பொழுதும் இருக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது நான் குறையுள்ளவன்னா அந்த குறையெல்லாம் மாற்றிட்டு தான் வந்துட்டுருக்கிறாரு. அதனால என் குறை நிமித்தம் என்னை தண்டிக்கலை. அவர் எனக்கு நான் எந்த ஒரு காரியமும் செய்யலை, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க, முகாந்திரம் இல்லாமல் எனக்கு தீமை செய்கிறாங்க, நான் நன்மை செய்தது நிமித்தம் எனக்கு தீமை செய்கிறாங்கன்ற ஒரு பட்சத்தில் தான் நான் நிற்கிறேன்ற பட்சத்தில் நான் எனக்குரிய பங்கு உண்மையிலே நான் களி கூறக்கூடிய ஒரு பங்கு தான். ஏன்னா கர்த்தருக்கு சித்தம், நம்ம உண்மையிலேயே ஒருத்தன் ஆண்டவரை ஆண்டவருடைய அன்புனால் பிடிக்கப்பட்டவனுடைய ஆசை என்னவாக இருக்குன்னா, என்னுடைய ஆசையை வச்சு தான் நான் சொல்கிறேன். என் ஆசை ஆண்டவரே உமக்கென்று உங்களை எப்படிலாம் பிரியப்படுத்தணும் அப்படிலாம் பிரியப்படுத்தணும் ஆண்டவர், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு இருக்கும். அப்போ இது வேதத்தில் நான் படித்த பொழுது தீமை செய்கிறதுல மேன்மை கிடையாது, ஆனால் நன்மை செய்து நீ தீமையை அனுபவிக்கிறியா, அது கர்த்தருடைய பார்வையில் அது மேன்மைன்னு சொல்லி படித்த உடனே இட் இஸ் கமெண்டபிள் அப்படின்னு சொல்லி நான் படித்த உடனே உள்ள ரொம்ப ஆசை. ஆண்டவரே நான் நன்மை செய்து எனக்கு யாராவது தீமை செய்கிறாங்கன்னா அது உங்களுடைய பார்வையில் அந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், அப்படி தான் இருக்கணும் ஆண்டவரே, அது என்னுடைய பங்கு. உண்மையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போகிறப்ப இந்த மாம்சத்தின் பிடியில் இருக்கிறனால, சில சமயம் மாம்சத்தில் இருக்கிறனால பலவீனங்கள் சில போராட்டங்கள் இருக்கும், அது உண்மைதான். ஆனால் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த காரியத்தில் ஆவியின்படி நடக்கக்கூடிய, ஆவியின் சொற்பொடி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவங்கள அன்பு கூறணும். இந்த சூழ்நிலையில் எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க, இந்த சூழ்நிலையில் அவங்கள நான் எப்படி அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை இழந்துடாமல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஈவன் நம்ம நீ சபையில் கேட்டது கூட, இந்த கடந்த 2019-20 நடந்த சூழ்நிலை எல்லாம் வரும்பொழுது பயங்கரமாக நடந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் எனக்கும் சில காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பித்த உடனே அப்போ நான் அப்பாட்டெல்லாம் பேசும்போது அப்பா எனக்கு சொன்ன ஒரு காரியம், இதயத்தில் அன்பை மட்டும் காத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இதயத்தில் இருக்கிற அன்பை மட்டும் இழந்துடாத, எந்த சூழ்நிலையாக வேணாலும் போட்டும் அன்பை மட்டும் இழந்துடாத அப்படின்னு சொன்ன காரியம் எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படி வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் அவர் நம்மளோட இருக்கிறான்றதை மறந்துடாமல், நான் தீமை செய்யலையே, நான் ஒன்றுமே யாருக்கும் எதுவும் ஒரு விரோதம் செய்யலையே, சபைக்கு விரோதமாக எதுவும் பேசலையே, சபைக்கு விரோதமாக எதுவும் நடக்கலையே, இப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு தீமை நடைபெறுது என்றால் அது கர்த்தர் அனுமதித்த சூழ்நிலை என்றபடினால அது உண்மையிலே எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காரியமாக தான் இப்பயும் நான் யோசிச்சேன்னு நான் நினைக்கிறேன். எல்லா காரியங்களும் ஆண்டவர் அனுமதித்து நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் உண்மையிலே ஒரு சந்தோஷம். ஆண்டவருடைய பாதையில் நின்று நடந்தேன்றது தான் சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு பகுத்தறியும் ஒரு அறிவும் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய சவுண்ட் மைண்டுன்னு சொல்லி இங்கிலீஷில் படிக்கிறோம், ஒரு தெளிந்த புத்தி. இந்த தெளிந்த புத்தி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகும்போதும் உடனே ஒரு பிரேக் போட்டு இது கர்த்தரின் சித்தத்தில் தான் நான் நிற்கிறேனான்றதை ஒரு நிதானித்து பார்த்து, கர்த்தர் சித்தத்தில் இருந்து இப்படி நடக்குதுன்னா அவர் அனுமதிச்சனால தானே நடக்குது, அப்போ அவர் எல்லாமே எனக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். அது உடனே தெரியாது, ஆனால் ஒரு நாள் அதை நான் கண்டிப்பாக சுதந்திரிப்பேன், ஒரு நாள் நான் அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவேன். ஏன்னா இப்போ எனக்கு புரியாது, ஏன்னா என் நினைவுகள் அவர் நினைவுகளும் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்று நினைப்பேன், ஆனால் அவர் நினைக்கிறது வேறு. அவர் நினைக்கிறது எல்லாமே
மல்டி ஆங்கிளில் யோசிக்கக்கூடிய நல்ல தகப்பன், ரொம்ப ரொம்ப நல்ல தகப்பன். எல்லா சூழ்நிலையும் என் நன்மைக்கு என்பதை உண்மையிலே அறிஞ்சிருக்கணும். சும்மா கர்த்தர் நல்லவர்னு பாடிட்டு போகிறதோ, கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறதோ, பிரைஸ் தி லார்ட்னு சொல்கிறதோ, வார்த்தையினால் சொல்கிறது பேச்சு இல்லை. உண்மையிலேயே நான் அதை ஆண்டவர் அறிஞ்சிருக்கணும், என் இதயத்தில் சிங்க் ஆகிருக்கணும். எந்த சூழ்நிலை, இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு, ஆண்டவர் என்றைக்குமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வருவார். நம்மளை என்றைக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்கார வைக்க விட மாட்டார். அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா நமக்கே அது கெடுதியாயிரும். அதனால் என்ன பண்ணுவார்னா, கொஞ்ச நாள் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறது மாதிரி இருந்தாலும் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நமக்கு இந்த இடத்துல இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினச்சி இருக்கிற இடத்த விட்டு வெளியே கொண்டு வருவார். கொண்டு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மாதிரி இருந்தாலும், ஆனால் தேவனை அறிஞ்சிருக்கிற நமக்கோ அவர் நல்லவர் அப்படின்னு நம்பணும். எல்லா சூழ்நிலையும் நல்லவர். அவர் எல்லா சூழ்நிலையும் அவர் அனுமதிக்காமல் ஒன்றும் நடக்கலை. இப்படி நம்ம யோபுவோடைய நண்பர் அப்படி பேசும் பொழுதோ இது மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். ஏன்னா அவங்க கர்த்தரை அறிந்திருக்கிறாம இருக்கலாம். 2 விதமாக நான் யோசிப்பேன். ஒன்று, பிசாசோட கை கோர்த்துட்டு என்னை குற்றம் சாட்டுகிறதுக்கு சிலர் வரலாம். இல்லை, பிசாசுடைய குற்றச்சாட்டிற்கு பலியான சிலர் அவருடைய வீக் கான்சியன்ஸ் நிமித்தம் அவங்களும் வீக் கான்சியன்ஸில் இருப்பாங்க. நம்மளையும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இப்படி நடந்தனால தான் இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்ததுனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறது என்ன காரணம்? வீக் கான்சியன்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, கர்த்தரை சரியாக அறியாமல் இருக்கும் பொழுது, சரியான அது விதத்தில் அறியாமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனசாட்சி ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி அலைப்பாயிர ஒரு இடத்துல போயிடும். ஆனால் தேவனை உண்மையிலேயே அறிஞ்சிருக்கிறவன் கான்சியன்ஸில் ரியலைஸ் பண்ணி இதனால தான் தேவன் அனுமதிச்சிருக்காரு, இது எதனாலன்னு கூட எனக்கு புரியல, ஆனால் தேவன் அனுமதிச்சிருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் பிரசன்ஸ் என்னால் உணர முடியும், அவர் என் கூட இருக்கிறார், அவர் நான் இந்த காரியங்கள் நான் தீமை செய்த நிமித்தம் வரல, நான் நன்மை செய்த நிமித்தம் வந்துச்சு, அவருடைய சித்தம் செய்யணும், அவருடைய நாமத்துக்கென்று நான் வாழணும் அப்படின்றத நிமித்தம் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன். இது நிமித்தம் என்னை காரி துப்புறாங்களா, துப்பட்டும், நோ கேர், ஆண்டவர் சித்தத்தின்படி தான் அந்த பாதையில் நான் நிற்கிறேன். உண்மையிலேயே என்னுடைய ஜெபம் அதுவாக தான் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சித்தம் என்னன்றதை அறியறதுக்கு நான் அவ்வளோவாய் ஜெபித்து கொண்டிருந்த நாள் அது. அந்த நாட்களில் என்ன நடந்துச்சுனே புரியல, சுற்றி என்னென்னமோ நடந்து கொண்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டோட நான் ஜெபிச்சது, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தம் மட்டும்தான் செய்யணும், நான் உங்களுடைய சித்தம் செய்கிறது நிமித்தம் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை காரி துப்புறாங்களா, துப்பட்டும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் அனுபவிக்காத பாடு, அவர் அனுபவிக்காத பாடு நான் ஒன்றும் பெருசாக அனுபவிக்க போகிறதில்லை. ஆனால் காரி துப்புனாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றே உங்களுடைய சித்தத்துக்குள்ளார நான் நிற்கணும், வேறு எதுவுமே இல்லை. உங்களுடைய சித்தம் செய்கிறது தான் என்னுடைய உணவு. இதை தாண்டிய வாழ்க்கையில் வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த வாழ்க்கையில் எனக்கு நீண்ட நாட்கள் எனக்கு வேணும்னு நான் கேட்குறது கிடையாது. ஆண்டவரே எனக்கு ஒரு முழு நாட்கள், என் வாழ்க்கையை வாழ்ந்தது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது 33 வருஷம் தான். அவர் இன்னும் 100 ஆயுசு வாழ்ந்தாரெலாம் கிடையாது. ஆனால் 33 வருஷத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் எதுக்கு வந்தாரோ அதை முழுசாக நிறைவேற்றி முடித்து தான் போனார். அவருடைய தேவனுடைய சித்தம் செய்யணுன்றதை அவ்வளவாய் வேர்வை ரத்த துளிகளாய் கீழே விழுகிறபடி ஆண்டவர் சித்தம் செய்யணும்னு சொல்லி அவ்வளோ ஆசை வச்சுருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நல்ல இயேசு, நமக்கு முன்னோடியாக சென்ற நல்ல இயேசு. அப்படி தான் நான் அவர் பார்த்ததுனால நல்ல சாட்சிகள், ஜிம் எலியட் லைஃப்பெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை குறுகிய காலங்கள்லேயே முடிஞ்சிச்சு. ஜிம் எலியட் சொன்ன ஒரு கோட்டு தான் அது. அவர் நான் ஆண்டவரே, ஐ டோன்ட் ஏர்ன் ஃபார் அ லாங் லைஃப், நான் ஒரு நீடி ஆயுசுள்ள நான் வாழணும்னு நான் விரும்பலை, ஆனால் ஒரு முழு ஆயுசுள்ளோனா முழுசாக நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன நோக்கம் வச்சுருக்கிறீங்களோ, என்னை எதுக்கு இந்த பூமியில் வச்சுருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நான் முடிச்சுட்டு தான் நான் வரணும் அப்படின்றத தான் அவர் விரும்பினார். அவர் உண்மையிலேயே அவர் 30 வயசில் அரௌண்ட் 30 இயர்ஸில் இறந்துட்டார். ஆனால் அவர் இறந்தாலும் அவர் செய்த அந்த ஊழியம், அவங்க மனைவி அதுக்கப்புறம் அவர்களை கொலை செஞ்சவங்கள மன்னிச்சு அவங்களும் அந்த இடத்துல அநேகர் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்துடுவாங்க. அவங்க கொலை செஞ்சவங்களும் அந்த கொலை செஞ்ச அந்த கூட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. அவர் வாழ்க்கை முழுமையாக முடிந்து விட்டது. இப்படி தான் ஒவ்வொரு ஆண்டவருடைய தாசர்களாய் வாழ்கிற எல்லாருமே, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஆசை அதுதான், ஆண்டவரே எனக்கு லாங் லைஃப் வேணும்னு இல்லை, ஒரு ஃபுல் லைஃப், எனக்கு உமக்கென்று முழுசாக வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை. அப்படிப்பட்ட வாஞ்சையோடு இருக்கும் பொழுது, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கும் பொழுது, ஆண்டவர் கண்டிப்பாக அதை நம்ம லெவலுக்கு இறங்கி புரிய செய்கிறவராக இருக்கிறார். அவர் புரிய செய்து இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை நிமித்தம், நன்மை செய்தது நிமித்தம், இல்லது முகாந்திரமே இல்லாமல் எனக்கு இது தீமையான சூழ்நிலையில் வரும் பொழுது, தீமை நடைபெறும் பொழுது, இல்லை பிறர் நிமித்தம் வரணும்னு கிடையாது, சில சூழ்நிலைகளே நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், அவர் என்னை அழைத்தவர், உண்மை உள்ளவர். இந்த வாக்கெல்லாம் நான் வாழ்க்கையில் மறக்கவே கூடாதுன்னு நினைப்பேன் எப்பயுமே. ஏன்னா சில சமயம் தவறி இடறி விழுந்திருக்கும் பொழுது, சோர்வடையும் பொழுது, ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் வார்த்தையை மட்டும்தான் நான் தூக்கி ஏந்துவேன். ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை முடிவு பரிந்தம் நடத்துவார். அதுதான் என் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிளெஸ்ஸிங். அதை என் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாக்குத்தத்தமாக இதில் வச்சுருக்கிறேன். என்னை அழைச்சிட்டாரு. நான் தகுதியே இல்லாத என்னை அழைச்சார்.
ஆனால் அழைச்சவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் உண்மை இல்லாமல் சில சமயம் இருந்திருக்கிறேன், ஆனால் அவர் என்றைக்குமே உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறாரு. முடிவு வரையும் என்னை நடத்துவாருன்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் நடக்கும் பொழுது நான் எந்த காரியங்கள் எல்லாம் போராடிட்டு இருந்தேனோ அந்த போராட்டத்துக்கெல்லாம் வெற்றியை காணும்படியாக நடத்தி வந்த நல்ல ஆண்டவராக தான் இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் ருசிச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம எல்லாரும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் அறிகிற அறிவில் நம்ம ஒவ்வொருவரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைனா பிசாசு அதை பயன்படுத்தி நம்ம வீக் கான்ஷியஸாக இருக்கோன்றதை பயன்படுத்தி அதையும் இதையும் சொல்லி நம்ம வாழ்க்கையிலே எல்லா குற்ற மனசாட்சியிலையும் காண்டம்னேஷன்லேயுமே உட்காந்து அந்த சந்தோஷத்தையும் ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நம்ம எப்பொழுதும் களி கூறுங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பின் அந்த ஒரு மீனிங்கே இல்லாதபடி எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு கொஸ்டினை வச்சுக்கிட்டே குழப்பிக்கிட்டே இருக்கிற இடத்துல போய் மாட்டிக்கிற ஒரு இடம். அப்படி இல்லாதபடி ஆண்டவரை அறிகிற அறிவில் எல்லா சூழ்நிலையிலையும் தீமை செய்து தீமை அனுபவிக்கிறது அல்ல, ஆனால் நன்மை செய்தோ இல்லை முகாந்திரம் இன்றியோ இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நடக்கும் பொழுது எனக்கு ஒரு தீமையான சூழ்நிலையில் வரும் பொழுது அதை எனக்கு கர்த்தர் தந்திர பாத்திரம் என்று சந்தோஷமாக ஏற்று அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும், தெய்வ குணத்தை நான் வெளிப்படுத்தணும், டிவைன் கேரக்டரை நான் வெளிப்படுத்தணும், இயேசுவே எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி அவரே சார்ந்திருக்கிற ஒரு நல்ல கொடிகளாக நம்ம ஒவ்வொருவரும் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லா சூழ்நிலையும் அப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் பார்ப்பாங்க. இவங்களிடத்துல இவங்க ஸ்பெஷல் கிடையாது, ஆனால் இவங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியும் பொழுது இந்த ஸ்பெஷல் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியமான ஒரு வாழ்க்கை இருப்பதை அவங்க அறிந்திருக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்களும் எனக்கும் இந்த இயேசு வேண்டும் என்பதை அறிஞ்சு இயேசு இடத்துல போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒவ்வொருவரும் வாழ்வது ஆண்டவருக்கு பிரியமான அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் அறிந்து வாழ ஆண்டவர் உதவி செய்வாராங்க. ஆமேன். பிரைஸ் லார்ட். சகோதரர்களுக்கு மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். இந்த யோபு சொன்ன ஒரு வார்த்தை, ஹீ நோஸ் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் மைண்ட். எனக்கு நடக்கிற எல்லா விஷயமும் தேவனுக்கு முன்பாக தெரிந்திருக்கணுன்ற அந்த இடம் வந்துட்டு ஒரு பாக்கியமுள்ள ஒரு இடம். தாவீது சொல்வார், இந்த அறிவு என் புத்திக்கு எட்டாதது அப்படின்னு சொல்லுவார். என்ன எல்லா பக்கமும் நெருக்கி வச்சுருக்கீங்க, முன்னாடி போனாலும் நீங்கள் இருக்கீங்க, இங்கே இருந்தாலும் இருக்கீங்க, பாதாளத்துக்கு நான் போனால் கூட அங்கேயும் நீங்கள் இங்கே இருக்கீங்க. இந்த புத்தி என் புத்திக்கு, இந்த அறிவு என் புத்திக்கு எட்டாது, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, எப்படி உங்களால் என்னை இவ்வளோ அன்பாக நேசமாக பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாவீது கேட்பார். அநேக நேரங்களில் நம்ம சொந்த வாழ்க்கையிலையும் சரி, அடுத்த ஒரு பரிசுத்தவனோட வாழ்க்கையிலையும் சரி, நம்மளோட அநேக நேரம் நம்மளுடைய சாதாரண ஒரு மக்களோட கேள்வி எப்படி மாறினா ஒய் அப்படின்றது தான். ஏன் இது எனக்கு நடக்குது? நம்ம சொந்த வாழ்க்கையிலே அப்படி தான் எடுத்துக்கோங்க. ஏன் இது நடக்குது? என்ன காரணம்? இந்த மனிதர் ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாரு? இந்த சூழ்நிலை எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்ற இந்த ஒய்ன்றது தான். அதே மாதிரி இன்னொரு பரிசுத்தவானோட வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் அங்கே நம்மளுடைய கேள்வியும் இப்படி தான் மாறிடுது. ஏன் இவருக்கு இப்படி நடக்குது? அப்போ இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்ற அந்த ஒய்ன்ற வார்த்தையை வச்சு தான் நம்ம அநேக நேரம் கெட்டு போகிறதுக்கான காரணமே. அதை கொஞ்சம் மாற்றணும். வேர் அப்படின்றத கொஞ்சம் மாற்றி காட் எங்கே இருக்கார், இந்த இடத்துல என்னோடய சூழ்நிலையில் இது எனக்கு நடக்குது, இந்த இடத்துல நான் கர்த்தரை நான் எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் தேடி பார்த்தேன்னா ஒரு அதே தான் ஒரு பரிசுத்தவானோட வாழ்க்கையிலையும் ஒரு சூழ்நிலை நடக்குதுன்னா இது கர்த்தர் எதுக்காக செய்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே நான் வந்தேன்னா அது அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இங்கே சகோதரர்கள் சொன்ன எல்லா இடத்துலையும் வந்துட்டு அவங்க கர்த்தரை தேடினாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். கர்த்தரை தேடினவங்கள கர்த்தர் கைவிட்டதே இல்லை. அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே இதை என்ன சொல்ல வரீங்க, இங்கே நீங்கள் எதுக்காக இதை செய்கிறீங்க அப்படின்னு நான் ஒரு மனிதன் வந்து போய் கர்த்தர்கிட்ட கேட்குறான்னா இங்கே யோபுவும் அதை தான் அங்கே பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி பயங்கரமாக இவங்க எல்லாரும் பேசினதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு மறு உத்தரவு சொல்லாமல் யோபு வந்துட்டு கர்த்தரை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவார். அவங்ககிட்ட பேசும்போது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி சொல்லுதுன்னா ஈவன் வென் ஹி ஸ்லேமி அப்படின்னா அவர் என்னை அசிங்கப்படுத்தினாலும் வெட்கப்படுத்தினாலும் என்ன பண்ணாலும் அவர் தான் நான் நம்பியிருப்பேன். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார், அவருக்கு முன்பாக என்னுடைய காரியங்களை ரூபகாரப்படுத்துனா அவர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன் எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதுலாம் கர்த்தர்கிட்ட மட்டும் தான் என்னோடய லிஸ்ட்டை போடுவேன். மற்றவங்கள்ட்ட போய் என்ன நான் ப்ரூவ் பண்ணணுன்னு தீவிரிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லுவார். கிட்டத்தட்ட சகோதரர் ஷேர் பண்ண அந்த இன்ஸ்டன்ட்லையும் நானும் கூட இருந்தேன். அப்போ நடந்தது அதுதான். பிரதர் போய் ஈவன் பக்கத்துலேயே இருந்த எங்கிட்டயே கூட வந்துட்டு நான் இதிலலாம் சரி அப்படின்ற லிஸ்ட்டெல்லாம் அவர் போட்டு நான் கேட்டதே கிடையாது. அவர் வந்துட்டு அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு பெரிய இன்ஸ்டன்ட் நடக்கும்போது மேலே ஒரு சமையல் வேலையில் இருந்தோம். நானும் இன்னொரு 2-3 சகோதரர்கள் நம்ம மூத்த சகோதரோட இருந்தோம். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னமும் மனசில் அப்படி பதிச்சு வச்சுருக்கேன். ஒரு சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை கோட் பண்ணி சொன்னார், சுற்றி எல்லாம் அங்கே வெடிக்கும், பூகம்பம் வரும், பூமி எதிர்ச்சி வரும், எல்லாம் நடக்கும், அங்கே ஒரு நதி உண்டு, அங்கே தேவன் இருக்கார், அது அமைதலான நதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது அப்படி தான், தேவன் இருக்கிற இடம் அமைதியாக இருக்கும், சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி இல்லை. நான் ஏன் என் மனசை அலைய விட்டுட்டு தெரிய விட்டுக்கிட்டு இருக்க அப்படியே இடத்துல இல்லை. இன்னொருத்தருடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுலே நான் ஏன்னு கேட்க போகிறதில்ல. அது அநேக நேரங்களில் தேவன்
தேவன் நடத்துறது எல்லாம் ஆசீர்வாதமான பகுதிக்கு தான் போய் நிறுத்தும். அது சாத்தானே கொண்டாந்து ஒரு பரிசுத்தவானோட வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கொடுத்தாலுமே கூட அதை கர்த்தர் முடிக்கும் போது அற்புதமாக முடிப்பார். பவுலோட காரியங்களில் சிறைச்சாலையில் போட்டது தேவனை ஃபாலோ பண்ணுறதுனால எதுக்கு இவரை தூக்கி சிறைச்சாலையில் போட்டார்ன்ற கேள்வி அநேகருக்கு வரும்போது, அங்கே அவர் சிறைச்சாலைக்கு போகலன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிற அத்தனை நிருபங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. அது எவ்வளோ பெரிய அற்புதம். அந்த ஜான் பனியன் அந்த புத்தகம், அவர் எழுதின புத்தகங்களும் இன்றைக்கி அநேகர் ஆசீர்வதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவரும் அந்த ஜெயிலில் இருந்த அந்த நேரங்களில் தான் அவரை பயன்படுத்தினார். இந்த மாதிரி ஸ்தேவானை ஏன் தேவன் கொண்டு போட்டார் அப்படின்னா அவர் மூலமாக தான் பவுல் உருவானார். தேவனையே சார்ந்து தேவன் பக்கத்திலே இருக்க உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக தான் மாறி இருக்கிறது தான் உண்மை. அப்போ நான் போய் அந்த இடத்துல தலையை நீட்டிட்டு இது ஏன் நடந்துச்சு அப்படின்ற இடத்துக்குலாம் ஒருவரும் போயிடுறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அது தேவதூதரை யூதாலே ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும். தேவதூதர்கள் வந்துட்டு சாத்தான் பக்கத்தில் நிற்கும்போது அவங்களை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல்னு ஒரு வார்த்தை இருக்குது. பக்கத்தில் நிற்கிறது சாத்தான் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் சபிக்கப்பட்டவன், அவனுக்காக ஆயத்தப்படப்பட்ட தான் நரகம் எல்லாமே தெரிந்த அதே தேவதூதன் தான். தேவனுடைய தரிசனத்தை அந்த தேவன் கூடயே இருக்கிற தேவதூதர்கள் வந்துட்டு சாத்தானை பார்த்து நீ சாத்தான் அவங்ககிட்ட போ அப்படின்னு சொல்லாமல் அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், அவங்க துணியவே இல்லை, தேவன் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொன்னாங்கன்னு சொல்லிருக்கு. அதான் தேவன் உங்களை பார்த்துக்குவார், அவ்வளோதான். அதிகபட்சமான வார்த்தையே சாத்தானுக்கிட்டே அவ்வளோதான் அவங்க சொல்ல முடிஞ்சதுன்னா தேவன் செயல்படுற ஒரு பரிசுத்தவனோட வாழ்க்கையில் கேள்வி கேட்குறதெல்லாம் கொடுமையாக மாறிடும். அதே மாதிரி அது எங்கே ஆரம்பிக்கும்னா சகோதரர்கள் ஷேர் பண்ண மாதிரி என்னோடய சொந்த வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும். என் சொந்த வாழ்க்கையிலே நான் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இது ஏன் நடக்குது, இந்த மாதிரி ஏன் நடக்குது, அந்த கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன்னா அதை அடுத்தவங்களுக்கு அதை அப்படி தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எப்பயும் தேவனையே சார்ந்து இருக்கிற அந்த அற்புதமான வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து நானும் என்னை சுற்றி இருக்கவங்களையும் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளேயே நடத்துறது தான் எனக்கும் அநேகருக்கு நன்மையாகவும் இருக்கும். இதில் இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் கேள்வி கேட்குற யாரும் அந்த எலிப்பாசோ இவங்க எல்லாருக்கும் அவங்க மன்னிக்க வேண்டியது, யோபு வந்துட்டு அவங்கள மன்னிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் போச்சு. அப்படி இல்லாமல் ஆசீர்வாதம் பெற்றவர்களா பவுலோட யாரெல்லாம் ஆதரவாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் மாறுச்சு. அது அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்க கூடயே போன பாப்பரா தீத்துன்னு ஒருத்தர் இருக்கார், தீத்து இருக்கார், திமோத்தி இருக்கார், இவங்க எல்லாரோடைய வாழ்க்கையும் அவர் பட்ட பாடுகள்னால இவருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கர்த்தர்கிட்ட போய் யார் பக்கத்தில் யார் பக்கம் நான் நிற்கணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டு கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படி நின்னோம் அப்படின்னு சொன்னால் நான் நடக்கிற காரியங்களை ஆராய்ஞ்சில்லை. என் மூளை வந்து குறைவுள்ளது. தாவீது சொல்கிறது மாதிரி சூழ்நிலையில் பார்த்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது என் மூளை குறைவுள்ளது. அவருடைய சகோதரர் சொன்ன மாதிரி கூட என்னோட அறிவுக்கும் தேவனுடைய அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை, வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அங்கே தேவன்கிட்ட சரண்டர் ஆகி நான் என்னோட திட்டம் என்ன, நான் இங்கே என்ன செய்யணும்னு கேட்டு அதில் நடக்கிறது தான் ஒரு நல்ல ஜீவியத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் சபைக்கும் அது கொண்டாந்து சேர்க்கும். இந்த பாதை வந்துட்டு அற்புதமானது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன்றது எனக்கு தெரியும். அநேக நேரங்களில் நான் முட்டாள்தனமான முடிவு எடுத்து அப்புறம் கர்த்தர்கிட்ட போய் இல்லை சரி செய்ய அப்படின்னு சொல்லினதுக்கப்புறம் நான் சரி செஞ்ச நாட்கள்லாம் உண்டு. அதை தொடர்ந்து முன்னேறணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். அவர் நம்முடைய போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அதற்கு பின் சுத்த பொண்ணாக விளங்கலாம் அப்படின்ற வார்த்தை எவ்வளவா என்னுடைய கிரியை செய்தது. ஒவ்வொரு வழியையும் அவர் அறியாதவாறு நம்ம எதுவுமே நடக்கலை. எல்லா வழியும் எல்லா காரியமும் எல்லா சூழ்நிலையும் தேவன் அனுமதித்து தான் நடக்குதுங்கிறத நான் தெளிவாக அறிந்து கொண்டேன். நிறைய சூழ்நிலைகளில் எனக்கு மட்டும் இப்படி நடக்குமா, இதிலேருந்து எப்படி தப்பித்து கொள்ளலாம், இதற்கு வழி வேறு வழியை நம்ம குறுக்கு வழி தேடிக்கிறலாமா அப்படின்னு நினைக்கிறப்ப நிறைய ஆண்டவர்கிட்டருந்து கிடைக்கிற பதில் அமைதியாயிரு, அமெரிக்கையாயிரு, அமர்ந்திரு அப்படின்னு தான் வரும். அப்படிங்கிறப்ப சில தேவ மனுஷர்களுடைய ஆலோசனைகளும் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி தெளிவாக அதற்குரிய பதிலை சொல்வதற்கு கர்த்தர் தெளிவாக வழி நடத்துகிற அவருடைய வழியை பார்க்கும் பொழுது அவருடைய வழியே உத்தமமானது, உயர்ந்தது. அதனால் இந்த சூழ்நிலைகள் கண்டு நாம் அஞ்ச வேண்டியது இல்லைங்கிறத தெளிவாக அறிந்து கொண்டேன். ஏன்னா கர்த்தரே தேவனால் அவர் பாடுகள் பட்டாலும் நாமும் அவரை அடிபட்டு வாதிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்படியாக அவரே அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகள் எத்தனையோ அந்த வாழ்ந்த நாட்களிலே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாலும் அவரை சிலுவையில் அறையும் தான் எல்லாம் விரல் நீட்டி அவரை குற்றம் சாட்டுறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்து இன்னும் அறியா இருக்கார்கள்னு தான் சொல்லியிருக்கிறார்.
அப்படி இருக்கிறப்ப நமக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக நடந்த காரியங்கள் பல இருந்தாலும் அதில் எதையும் குறித்து புதிதாக ஒவ்வொரு காரியமும் எழும்பும் பொழுது பெரிய கொஸ்டினாக வரும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். இந்த வார்த்தைகள் மூலமாக தெளிவாக விலைக்கு காண்பிக்கிற கர்த்தருடைய எளிதான கிருபைக்காக நன்றி. என்னுடைய சகோதரனுக்கும் கூட பல வகையிலையும் பொய்யான குற்றச்சாட்டுகள், பொய்யான குடும்ப சூழ்நிலைகளிலும் குற்றச்சாட்டுகள் ஏராளம். எவ்வளவோ நம்ம சொல்கிறதும் யாரும் அக்செப்ட் பண்ணாத சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அப்படியே இது தூக்கி சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேங்கிற மாதிரி பலருக்கும் முன்பாக சாட்சியாக அந்த அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாவற்றையும் உடைக்கத்தக்கதாக தாங்கள் செஞ்ச தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பத்தக்கதான சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் உருவாக்கி தருகிறதை நான் கண்கூட பார்க்கிறோம். குடும்பங்களிலே கர்த்தர் அப்படியாக நான் அனுபவிக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் அனுமதிக்கிறது தான். கர்த்தர் அனுமதிக்கிறதுங்கிறது நினைக்கிற பொழுது அதை விட மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. கர்த்தர் அப்படியாக சுத்த பொண்ணாக ஒவ்வொரு காரியத்திலும் நிலை நிறுத்துவார். இன்னும் பல காரியங்களிலே மாம்சத்தில் எதுவும் பேசுகிற காரியங்கள் அதெல்லாம் தேவன் உணர்த்துகிறார். இந்த ஒரு ஏதாவது சூழ்நிலையை குறித்து மாம்சத்தில் எதையும் பேசிட்ட உடனே நீ மாம்சத்தில் இதை பேசக்கூடாது, இதனுடைய அவர்களுடைய சூழ்நிலைகள் வேறு அப்படின்னு தெளிவாக உணர்த்தி அதிலிருந்து மனம் திரும்ப வைக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக அவருக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படட்டும். இன்னும் அவருக்குள்ளாக ஆழமாய் வேர்வென்று நிற்க மகிமை மேல் மகிமை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் உணர்த்துக்கிற அதை நல்லா தெளிவாக உணர்ந்து கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் ஒவ்வொரு காரியத்திலும் நோக்கி பார்த்து மகிமையை பெற்றுக்கொண்டு மகிமை மேல் மகிமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார், பேசுகிறார். அவருக்காக கோடான கோடி நன்றி. இன்னும் திருந்த வேண்டிய பகுதியிலே திட்டம் தெளிவாய் தேவன் சொல்லுவார் என்று விசுவாசிக்கிறேன். அவருடைய மகிமை வெளிப்பட அநேகருக்கு நாங்கள் நமக்குள்ளே இருக்கிற எல்லா திரைகளும் கரை திரைகள் விலகத்தக்கதாக அநேகருக்கு சாட்சிகளாக நிற்க கர்த்தர் தாமே எனக்கும் கிருபை செய்வார் என்று நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். ஆமென். கர்த்தரனை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த வேர்ஸ் he knows every detail of what is happening to me. இந்த வார்த்தை வந்து நான் அநேக தடவை தியானித்தது உண்டு. பட் டுடே இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா காட் allows such certain things in our life. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அவர் அனுமதிக்கிறாருன்னா அவர் வந்து அவருக்கு தெரியும் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட், ஆனால் நமக்கு தெரியாது. அண்ட் அவர் என்ன பார்க்குறாருன்னா ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரியாக்ட் டு இட், நீங்கள் எப்படி அதை வந்து எடுத்துக்கிறீங்க, ஆர் யூ கோயிங் டு ரிபெல் ஆர் யூ கோயிங் டு அக்செப்ட் இட் த வே இட் இஸ். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த ஒரு தாட் எனக்கு வந்து எனக்கு ஒரு கொஷின் மார்க்காக மாறிச்சு. தாவீது ஒரு ஃபர்ஸ்ட் க்ரானிக்கல்ஸில் ஒரு வசனம் இருக்குது, I know also my God that you test the heart and have pleasure in uprightness. ஸோ இந்த இப்போது காட் டெஸ்ட்ஸ் ஆர் ஹார்ட். மோஸ்ட்லி அவர் வந்து நம்மளை வந்து சோதிக்கிறதுக்கும் நம்மளை வந்து சுத்த பொண்ணாக டு ரீஃபைன் அஸ் அதுக்காக சில விஷயங்கள் அனுமதிக்கிறாங்க. என் வாழ்க்கையிலையும் நிறைய சூழ்நிலைகள் ஏற்பட்டதுண்டு வேர் ஐ டென்ட் ரியலைஸ் தட் இட் வாஸ் காட் ஹூ allowed this thing in my life. எனக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்காகவோ அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அந்த நேரத்தில் வந்து நான் சில டைம் வந்து சரியாக ரியாக்ட் பண்ணதும் உண்டு, தவறாகவும் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வெரி நெக்ஸ்ட் மூமெண்ட் ஹி மேக்ஸ் மீ ரியலைஸ் இது வந்து இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் வந்து எனக்கு உணர்த்தினது உண்டு. அப்போ தான் யோசிப்பேன், ஏன் நான் இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டேன், ஏன் இந்த தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் நான் செஞ்சேன், கர்த்தருக்கு பிரியமாக நான் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு அநேக நேரத்தில் நான் வந்து யோசிச்சது உண்டு. அதுதான் இன்றைக்கி நம்ம கேட்டோம். வென் ஹீ நோஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அமைதியாக இருந்து நான் ஓகே அந்த நம்ம சமாதானத்தை காத்துக்கொண்டா கண்டிப்பாக ஹீ கேன் இன்னும் அதிகமாக நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணி நம்மளை ரிஃபைன் பண்ணுறதுக்கு அவர் வல்லவராக இருக்கார். பிகாஸ் ஆஸ் வி ஹர்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு தலை மூடிய கூட அவர் வந்து விதவுட் ஹிஸ் knowledge it cannot go, it will not get lost, everything he has counted. ஸோ ஒரு விஷயமும் நம்ம குறித்து இவ்வளோ கரிசனையாக இருக்காங்க. அப்போ ஏன் நம்ம வந்து இவ்வளோ கர்த்தருக்கு பிரியமாக இல்லாமல் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எனக்குள்ளே வந்துச்சு. அநேக நேரத்தில் நான் ஒரு அசம்ஷனோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் தட் ஐ வாஸ் ராங் இன் தட் வே. ஏன்னா ஐ வாண்ட் வாட் காட் வாண்ட்ஸ்
for him. I want what God wants me to do for his glory. அவருடைய சித்தத்துக்கு நான் என்ன செய்யணுன்றதை நான் வந்து என்னுடைய நினைவாக என்னுடைய தாட்டாக இருக்கணும்னு தவிர நான் இப்படி தான் இருக்கணும், நான் இந்த ஒரு பிளானை வச்சுருக்கேன், இப்படி தான் போகணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டை வந்து நான் இழக்க விரும்புகிறேன். எனக்குள்ளே இருக்க அந்த செல்ஃப் தாட்டை நான் இழக்க விரும்புகிறேன். for God who wants me to do his will for his purpose every day. கர்த்தர் எனக்கு மேன்மேலும் இன்னும் அதிகமாக கிருபை தந்து எனக்கு உதவி செய்வார்னு நான் விசுவாச அறிக்கையிடுறேன். ஆமென். தேவன் பேசின வார்த்தைக்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரோடு இருக்கிற உறவில் வந்து நான் எப்பொழுதும் நான் வளர்கிறவளாக இருக்கணும். அவர் அறிகிற அறிவில் நான் வந்து ஆழமாக இன்னும் நான் வேர்விட்டு வளரணும் அப்படிங்கிற எச்சரிப்பை நான் வந்து பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் மேலேயே என்னுடைய கண்கள் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த சூழ்நிலைகள் வந்து பிளர் ஆகவும் ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய அந்த ஆண்டவர்கிட்ட நான் போகணும் அப்படிங்கிற ஒரு காரியமும் எனக்கு வந்து தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதே நான் உணர்ந்து கொண்டேன். நான் சூழ்நிலைகளையும் அந்த மக்கள் என்ன பேசுகிறாங்க, என்ன அவங்களோட அந்தரங்கங்களை ஜட்ஜ் பண்ணி இதனால தான் அப்படி பேசுகிறாங்க, இதனால தான் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு மனுஷிகமாகவோ ஆண்டவர் அந்த இடத்துல பிளர் பண்ணிவிட்டு நான் சூழ்நிலைகளையும் மனுஷங்களையும் என்னையும் நான் உத்து நோக்க ஆரம்பித்தேன்னா அந்த பள்ளத்துக்கு விடுதலையே இல்லை அப்படிங்கிறத என்னோடய வாழ்க்கையில் நான் அநேக நேரத்தில் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு பாட்டம்லெஸ் பிட். அதுலேருந்து ஆண்டவரை தவிர யாராலும் என்னை தூக்கி வெளியில் கொண்டு வரவே முடியாது. இந்த குற்றஞ்சாட்டுதல் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல நான் ஆண்டவரை பார்க்காம அந்த இடத்துல நான் விழுந்து போயிருக்கேன். நான் அதெல்லாம் நிறைய வருத்தப்படுறேன். ஒருவேளை நான் ஆண்டவரை நான் அந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக பார்த்துருந்தேன்னா இப்படிலாம் ஒரு பாட்டம்லெஸ் பிட்டுக்கு நம்ம போயிருந்திருக்க மாட்டோமே அப்படின்னு நான் நிறைய இடத்துல நான் திரும்பி பார்த்து நான் வருந்துறது உண்டு. ஆண்டவரோட பார்வையில் சரியாக இருந்தாலும் இந்த மனுஷங்களை உத்து பார்க்கும்போது அவங்களோட வார்த்தைகள் இந்த சூழ்நிலைகளை மாற்றம் உத்து பார்த்துட்டு அந்த மனுஷங்கள் பேசுகிறதையும் வச்சு அதை மட்டும் பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு சொல்யூஷனே இருக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு ஆரம்பமும் இருக்காது, ஒரு முடிவும் இருக்காது. ஏன்னா அந்த உலகத்துக்கு ஆண்டவரை தெரியாது. அவங்க சொல்கிற வார்த்தைகளையும் ஆண்டவரை அறியணும், ஆண்டவரை இன்னும் நான் நெருங்கணும் அப்படிங்கிற நினைக்கிற ஆண்டவரோட சித்தம் செய்யணும்னு நினைக்கிற நான் ஏன் அவங்கள பார்க்கணும்? நம்ம இவ்வளோ தூரம் ஆண்டவர் வந்து சபையில் கூட்டி சேர்த்து அவருக்காக உத்தமமாக வாழ்கிற ஜனங்களை என் கண்முன்னால் காமிக்கும்போது என்னை விசுவாச பாதையில் நடத்துகிறவங்களோட வார்த்தைகளுக்கு தான் நான் செவி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு பழைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆண்டவரை அறியாமல் ஆண்டவர் யாருனே தெரியாமல் என் மேலே அவங்க எரியிற அம்புகளை வந்து இவங்களுக்கு ஆண்டவரே தெரியாது, அப்போ இந்த பாடுகளுக்கு பின்னால் என்ன இருக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காங்க. நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கி நான் பெற்றுக்கொண்ட எச்சரிப்பின்படி ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிலைச்சிருக்கணும். அவர் அறிவில் நான் வளரணும். இதுவே என்னை வந்து பல காரியங்கள்லேருந்து என்னை விடுதலையாக்கும். பல குழப்பங்கள்லேருந்து என்னோட பல அன்சால்வ்டு காரியங்கள்லேருந்து ஆண்டவர் எனக்கு பல விடுதலையையும் எனக்கு சொல்யூஷனையும் தரும் அப்படிங்கிறத நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். இனிமேல் வர்ற நாட்கள்லையும் எப்பொழுதும் நான் ஆண்டவரோட ஐக்கியத்தில் வந்து நான் நிலைப்பட்டு இருக்கவும் அவர் அறிகிற அறிவில் நான் வளரவும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை விசுவாசிக்கிறத விட்டு நான் விலகி போயிடாமல் இருக்கணும். ஆண்டவர் தான் அதை தர்றாரு அப்படிங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த சூழ்நிலைக்கு பின்னாலே நான் ஆண்டவரை பார்க்குறவளாகவும் அந்த சூழ்நிலை நான் ஆண்டவர்கிட்ட போய் சப்மிட் பண்ணி நானாக ஒரு சொல்யூஷனை போய் தேடாமல் எனக்குள்ளே பொங்கி எழுகிற சுயத்தோட வேகத்தில் நான் போய் செயல்படாமல் எனக்குள்ளே என்னெல்லாம் எழும்புதோ அத்தனையும் கொண்டு போய் ஆண்டவரோட பாதத்தில் வச்சு அதை அப்படியே நான் சரண்டர் பண்ணிடணும் அப்படின்னு நான் வந்து வாஞ்சிக்கிறேன். இந்த வாழ்க்கையை நான் கன்சிஸ்டண்ட்டாக நான் வாழணும் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் அந்த வாழ்க்கையை எனக்கு தருவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட அந்த யோபுவின் வாழ்க்கை போல் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட நன்மைகளை பெற்றிருக்கும்போது எல்லாரும் வந்து சொல்லும்போது அவர் ரொம்ப ஒரு நீதிமான், அதனால் ஆண்டவர் வந்து அவர் ஆசீர்வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் நடந்துச்சு. அதே போல் அவருக்கு ஒரு தீமை வரும்போது நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, நீ ஏதோ மறைமுகமாக பாவம் பண்ணியிருக்க, அதனால தான் உனக்கு இவ்வளோ தீமை வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த 2 பகுதியுமே என் வாழ்க்கையில் நடந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையான காலங்கள், நல்ல ஒரு நிறைவு, நல்ல ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்கிறப்போ நான் ஆண்டவரை என் நாவினாலே அதே நான் உயர்த்திருக்கேன். எனக்கு நீங்கள் நன்மை செய்திருக்கீங்க, நன்றி ஆண்டவரே, எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு நன்றி அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆண்டவருக்கு நான் செலுத்தியிருக்கேன். இதே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவோ ஒரு தீமையோ அது நடக்கிறப்போ இதே நாவினால் ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம், ஏன் எனக்கு இப்படி ஒரு கவலை, ஏன் எனக்கு இப்படி ஒரு பாரம், ஏன் இந்த சோதனை அப்படின்னு சொல்லி நான் அவரையே நான் கேள்வி கேட்குற காலத்துலேயும் நான் இருந்திருக்கேன், இருந்துட்டும் இருக்கேன்.
இப்போது நான் இந்த வசனங்களை கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு வசனம் தான் நீதிமொழிகள் 3வது வசனத்தில் இருக்கிறப்ப 3ல் 5, 6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு எப்போதுமே ஒரு நன்மை கிடைக்கிது அப்படின்னாலும் என் சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது. எனக்கு ஒரு தீமை வருது அப்படின்னாலும் என் சுய புத்தியின் மேலே சாயாமல் என் முழு இருதயத்தை முழு நம்பிக்கையோடு நான் கடவுள்கிட்ட நான் ஒப்பு கொடுத்து நான் வாழும்போது அவர் எனக்கு அதை ஆசீர்வாதமாக தான் மாற்றி தருவார். இப்போ கேட்ட இந்த வார்த்தையின்படி கூட யோபுக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினப்போ அவர் எதையுமே ஒரு சுயத்தில் முடிவெடுக்காமல் அவர் ஆண்டவரை கேள்வி கேட்காம அந்த ஒரு கஷ்ட காலத்துலேயும் அவர் முழுசாக நம்பி இருந்ததுனால தான் அவருக்கு ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாரு. அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் எந்த சூழ்நிலையிலையுமே நான் ஆண்டவரை அவர்கிட்ட போய் என் குறைகளை சுட்டி காமிச்சோ இது பண்ணியோ நான் என் சுயத்தை நான் அவர்கிட்ட பிரதிபலிக்காமல் எல்லா என்னுடைய எல்லா பாதைகளும் எல்லா வழிகளும் என்னுடைய குறைவுகள் எல்லாமே ஆண்டவர் என்னை அறிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் நான் உணர்ந்து என் வாழ்க்கையில் நான் ஒரு அமைதலோடு அமர்ந்து நான் ஆண்டவரை நான் நோக்கி பார்க்குறப்போ அந்த சூழ்நிலையிலும் கூட அவருடைய அன்பும் அவருடைய ஆறுதலும் என்னை தேற்றிருக்கு. நிறைய நேரங்கள் நான் அதை உணர்ந்திருக்கிறேன். இனி வர நாட்கள்லையுமே கூட எனக்கு ஏற்படுற எந்த ஒரு குறைவான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் என் சுயத்தை நான் தூக்கி நிறுத்தாமல் மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கு மற்றவங்களுடைய பேச்சுகளுக்கு நான் இடம் கொடுத்துடாமல் எல்லா நேரத்திலும் நான் ஆண்டவருடைய அன்பை மட்டும் நான் ருசிக்கணும், அவருடைய வழியை மட்டும் நான் அறிஞ்சு கொள்ளணும், அவர் இன்னார் என்று அறிந்து கொள்கிற அந்த அறிவில் மட்டும் நான் மேலோங்கி வளரணும். அப்படி நான் வளர்ந்துட்டேன்னா அந்த சோதனைக்கு அப்புறம் நான் ஒரு சுத்த பொண்ணாக ஆண்டவர் என்னை ஜொலிக்க வைப்பார். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நம்புகிறேன். இந்த விசுவாசம் எனக்குள்ளே மேலும் மேலும் வளரணும். இது அநேகருக்கு நான் சாட்சியாகவும் சொல்லணும். அதுக்கான வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு தருவார். நான் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இனி வருகிற நாட்களில் எந்த சூழ்நிலையிலையுமே ஆண்டவரை கேள்வி கேட்காம என்னுடைய முறுமுறுப்புனால் அவரை ஒரு துக்கப்படுத்தாமல் இன்னும் நான் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருந்து அவரை மகிமைப்படுத்தணும். அதுவே ஆண்டவர் எனக்கு செய்வாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன், நம்பிக்கை இருக்க எடுக்கிறேன். ஆமென். நாம் கேட்ட வார்த்தைகளுக்கு நாம் நன்றி கூறி நாம் ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் யோபுவை போல ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வரவும் எங்களுடைய காரியங்களை சிறு சிறு பகுதிகளை கூட நாங்கள் எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக கொண்டு வந்து உம்முடைய ஒளியிலே சுத்திகரித்து வாழ எங்களுக்கு உதவி தாரும் ஆண்டவரே. அதுபோன்று அவர் பெற்ற அந்த மேலான பாக்கியத்தை நாங்களும் அந்த விசுவாசத்திலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் எங்களுடைய தலைமயிர் ஒன்று கூட ஆண்டவரே உம்முடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது என்பதை உறுதியாக விசுவாசிக்கிற அந்த வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் வளர எங்களுக்கு உதவி தாரும் ஆண்டவரே. இது போன்ற ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று எங்களுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்கென்று கனி கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி தாரும். மீட்பு அச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்வோம் பரலோக பிதாவே. ஆமென்.